ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ நம்ம அல்ட்ராமேன் ரைசிங்னு சொல்லிட்டு என்கிட்ட அனிமேட்டடான மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 2 hours ஆன டியூரேஷன். ஆனால் படம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கடைசியாக சின்ன வயசில் நான் அல்ட்ராமேனை பார்த்தது, அதுக்கப்புறமா எங்கேயும் அல்ட்ராமேனை அவ்வளோ பார்த்ததே இல்லையா. அண்ட் இப்போ இந்த படம் வரும்போது நம்ம உள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பயங்கரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அண்ட் அதனால் என்கிட்ட இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ படத்தை வந்து ரியலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் படத்தோட மேக்கிங்கே வந்து அவங்க செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்டோரியிலேருந்து அனிமேஷன் குவாலிட்டி அண்டு நம்ம தமிழ் டப் எப்படி இருக்குன்னு கூட செக் பண்ணி பார்த்தேன். அதோட குவாலிட்டியும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஃபேமிலி கேட்டகிரியான மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட மெயின் கோர் கான்செப்டே வந்து ஃபேமிலி எப்படி ஒன்றா இருக்கணும், அதை தான் வந்து அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அல்ட்ராமேனுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அண்டு அவர் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணோம், அதை தான் வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி இந்த 2 hours ஒரு படத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஃபைனஸ்டான மூவி. இப்போ வர நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய அனிமேஷன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு அவங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டான ஸ்டோரிஸோடு தான் வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்போல்லாம் பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ படத்தோட கோர் கான்செப்டில் வந்து நம்ம கென் சாட்டோ தான் வந்து மெயின் ஹீரோ. அண்ட் இவர் வந்து ஒரு பேஸ்பால் பிளேயர், ரொம்ப பாப்புலர் அண்ட் ஃபேமஸான ஒரு பேஸ்பால் பிளேயர். பட் அமெரிக்காவில் தான் வந்து விளையாடிட்டு இருப்பார். ஆனால் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவர் ஜப்பானுக்கு வந்துடுவார். அண்ட் இவர் தான் நம்ம சீக்ரெட்டான அல்ட்ராமேன். அது அவங்க லேட்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டோரி சொல்லிடுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் அப்பா தான் வந்து அல்ட்ராமேனாக இருந்திருப்பார். பட் இப்போ அவருக்கு வயசாயிடுச்சுல, ஸோ அந்த அல்ட்ராமேன் வேறு யாரும் மாறணும். அண்ட் அங்கே தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ அல்ட்ராமேனாக மாறுறாரு. ஸோ பேசிக்கலி அவர் வந்து ஃபைட்டிங்கில் இன்னும் டாப் நாட்ச் வரல, நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதை தான் வந்து படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு எலிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து அது ஒரு பேலன்ஸ் ஆட்டம் கொண்டு வர்றது உங்கள் லைஃப்லேயும் அண்டு ஒர்க்லேயும். ஸோ அந்த பேலன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அதுதான் அல்ட்ராமேன். ஸோ அந்த பேலன்ஸ் தான் வந்து அல்ட்ராமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிஷியலாக நம்மளுக்கே புரியாது என்னையா சொல்ல வரீங்கன்னு. பட் படத்தை அப்படியே பார்க்கும்போது வித் ஸ்டோரியோட அது கடைசியில் புரியும் பேலன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. அண்ட் அது ரொம்பவே எனக்கு கொஞ்சம் இம்பேக்டும் ஆகிருக்கு. கைஜூஸு தான் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஜப்பானில். கைஜூஸ் தான் மான்ஸ்டர்ஸு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு பேபி கைஜு வந்துடும். ஸோ இந்த பேபி கைஜு வந்து நம்ம அல்ட்ராமேன் தான் காப்பாற்றுவாரா. அண்ட் அந்த பேபி கைஜு வந்து நம்ம அல்ட்ராமேன் தான் பார்த்து மதர்ன்னு நினச்சிக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம அல்ட்ராமேன் தான் வந்து அப்படியே இந்த பேபி கைஜு எப்படி வளர்க்குறாரு, அதை தான் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபன் காமெடியாக போவோம். பட் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, மீனான்னு சொல்லிட்டு. இந்த ஏஐ அல்டிமேட்டியா வர என்னன்னு தெரில, எல்லா மூவிஸ்லேயும் ஏஐ வந்து நல்லபடியாக வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது. நம்ம அட்லஸ் படத்துலையும் ஸ்மித்தோட ஏஐ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஒரு இமோஷ்னல் டச் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா ஏஐ வச்சு, அதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கைஜூஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸாக செஞ்ச இந்த கேடிஎஃபோட ஃபோர்ஸ் தான் கைஜூ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு. பட் அவங்க தான் வந்து இந்த படத்தில் இப்போ கொஞ்சம் வில்லனிசமாக மாறிடுறாங்க. அவங்க பின்னாடி மெயின் நோக்கம் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதான் நீங்கள் அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தில் இந்த ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்தது. ஃபேமிலி கனெக்ஷன் அண்ட் சில இமோஷ்னல் டச்லாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அழுதுருவீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபேமிலி டச் வந்து கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் பேக்காக கொண்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு பார்க்க வந்து நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங் மாதிரி ஒரு ஃபைட் சீக்வலாக வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஸ்பாய்லர் ஆகும். பட் அந்த விஷுவலுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட இன்னர் சைல்டை செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்ரும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நான் வந்து அல்ட்ராமேனை பார்த்து தான், அண்ட் இப்போது தான் இந்த படத்தில் பார்க்கும்போது அல்ட்ராமேன் பயங்கரமாக இருந்தார். ஏன் இதுக்கப்புறம் அல்ட்ராமேனுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸே வரலான்னு தெரில, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் தான் அது அனிமேஷனாக இருந்தால் கூட நல்லபடியாக இருக்குது. ஸோ இப்போ ப்ளே தமிழில் என்டையர் படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா டெஃபினட்டாக நான் 10 out of 10 தருவேன். அதுக்கு மெயின் ரீசனும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி எக்ஸ்ட்ரீமு. ஃபைட் ஆக்ஷன் விஷுவல் வரும்போது நம்ம அனிமே மாதிரியான விஷுவல்ஸை வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா, ஸோ அது டோட்டல் சாட்டிஸ்ஃபை ஆகிரும். அண்ட் குவாலிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால பார்க்கும்போது அவ்வளோ எங்கேஜிங், கலர்ஃபுல்லாகவும் வந்துருக்கு. அப்படியே ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த ஸ்டைலு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டப்பிங் குவாலிட்டியும் அவங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் டாப் நாச்சாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிட்டு படத்தை ஒரு மஸ்ட் வாட்சான மூவி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இது வந்து ஆடியன்ஸ் வந்து கிட்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது கிட்ஸுக்காக கிடையாது. ஃபார் எல்லாருமே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக்காக வந்து அவங்க பார்க்கணும் தான் அவங்க மெயின் தாட்டாக வந்துருக்கு. அண்டு அதுக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட், ஃபேமிலியை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் எனக்கு ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி என்னது அதை பிளாங்காக வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவார். அது எப்படி எஸ்கேப் ஆனார் அதை கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். பட் ஆல்ரவுண்டாக மூவியை வந்து ஓகே பரவாயில்ல, என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி தானே போகிறோம். அண்ட் அதனால் எனக்கு நல்லபடியாக தான் இருந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்தது கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.